ஏலிம் தமிழ் திருச்சபை வழங்கும் வேதமே வெளிச்சம். ரெண்டாவது ஒரு ஹீலிங் உங்க மத்தியில் நான் பேச விரும்புறேன். ரெண்டாவது ஒரு ஹீலிங், அதுதான் எமோஷனல் ஹீலிங். எமோஷனல் ஹீலிங். Many Christians today fight some type of emotional battle. ஏதோ ஒரு மனதளவில் ஒரு போராட்டத்தை, ஏதோ ஒரு இருதய அளவில் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு போராட்டத்தை ஏதோ ஒரு வகையில் நீ போராடி கொண்டு இருக்கிறாய். அது இல்லை பாஸ்டர்னு சொன்னீங்கன்னா ஐ டோன்ட் நோ, இன்க்ளூடிங் மீ ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு எமோஷனல் பிளாக் இருக்கும் உங்களுக்கு. ஹர்ட், இது உன் பாவத்தினால உண்டாகக்கூடிய கில்ட் இல்லை. அதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதை நீ அறிக்கை செய்கிற பொழுது God removes the guilt. ஆமென், ஆமென். ஐயா, நீங்க பாவம் செய்திருந்தா கூட பரவாயில்ல, அதை உணர்வடைங்கன்னு நான் சொல்றேன். அதை நீங்க உணர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் வருகிற பொழுது, ஏசப்பா நான் தெரியாம செஞ்சிட்டேன், நான் செஞ்சிருக்க கூடாது. மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்தமான அந்த அபிஷேகத்தை பெற்ற நானா இந்த காரியத்தை செய்தேன் என்று ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஓடி வருகிற பொழுது, அவர் அப்படியே வாரி அணைத்து முத்தங்களை கொடுத்து உனக்கு அந்த அதிகார மோந்திரத்தை கொடுத்து அவர் சமூகத்தில் மறுபடியும் நிற்பதற்கு, உனக்கு பாதரட்சைகளை அவர் வழங்குவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆனா this is emotional block. This does not come, this type of emotional block doesn't come because of your sin and your guilt and because of your attitude towards others. உன்னுடைய நடக்க, உன் வாயின் வார்த்தைகள் மற்றவங்களை துக்கப்படுத்தி இருக்கா? அல்லது மற்றவங்க, you may be right or you may not be right. நீங்க சரியாவே இருந்திருப்பீங்க, அல்லது மற்றவங்க சரியாவே தான் இருந்திருப்பாங்க. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ஒன்னு சொல் புத்தி இருக்கணும், இல்லைன்னா சுய புத்தி இருக்கணும். ஒன்னு நம்மளா உணரணும், இல்ல கர்த்தர் உணர்த்தப்படுகிற பொழுது உணர்வடையணும். ரெண்டுமே இல்லை அப்படின்னா you will have emotional block. ஹார்ட் அட்டாக், நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே 30 வயசு பையன் ஹார்ட் அட்டாக்ல விழுந்துடுறான். 30-35 வயசு தான் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி மனைவி கிட்ட அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு சொல்றோம்ல, என்னன்னு தெரியல, அப்படியே நான் சீக்கிரமா செத்து போயிடுவோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அது மாதிரி சொன்னவங்க எல்லாம் போயிட்டாங்க. அதே மாதிரி அப்போ ஒரு எமோஷனல் பிளாக், ஏதோ ஒரு ஹர்ட் இருக்கு பாருங்க, ஏதோ ஒரு பிட்டர்னஸ் இருக்கு பாருங்க. அவனை, என் தங்கச்சி நான் எப்படி மன்னிக்கிறது? நான் அதாங்க எமோஷனல் பிளாக்குக்கு காரணமே. இனி நீ அல்ல, கிறிஸ்து வாழ்றான்னு என் வேதம் சொல்லுது. அப்ப நான் அப்படி நின்றேன் அப்படின்னா that's where the emotional battle comes. விட்டு கொடுக்க முடியல பாருங்க. இல்ல விட்டு, நான் எப்படி, என் மேல தப்பு இல்லையே, how can I நான் ஓடி போயிட்டு அடிக்கடி அதுதான் யார்ட்டையாவது, என் மனைவி கிட்டையும் சரி, ஏதாவது திடீர்னு ஏதாவது ஒரு ஹர்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா ஆண்டவர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டோம். ஆண்டவரே, தெரியாம என் வார்த்தையில ஹர்ட் ஆயிருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. இப்போ கூட காலையில கார்ல இருந்து வந்துட்டு இருந்தேன் கேம்பிரிட்ஜ்ல, திடீர்னு ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். அப்போ ஆண்டவரே, என் வாயின் வார்த்தை என் மனைவியை ஹர்ட் பண்ணி இருந்ததுன்னா உடனே மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்போ you need to do a self evaluation. What is that? இப்போ பாருங்க, இதெல்லாம் எப்படி தெரியல உண்டாவது? காசிப் மேக்கிங். நம்ம ஆளுங்களை இந்த காசிப்லாம் ரொம்ப அப்படியே தேனிட்ட பணியாரம் போல பாருங்க. சாப்பிடாம கூட காசிப் பண்ணுவாங்க. அப்படியே சாப்பிடாம கூட ஒருத்தனை பத்தி குறை சொன்னோன்னா கேட்கணும் அப்படின்னு. நீ சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனியாதேன்னு பைபிள் சொல்லுது. எஸ்பெஷலி லேடிஸ்லாம் பாருங்க, எங்க ஊர்லாம் பார்த்துருக்குறேன், ஃபோன் அடிச்சு கதையா கதைக்கிறது. என்ன கதைக்கிற? பாஸ்டர் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணாரு, என்ன பிரசங்கம் பண்ணாரு, அதுல இருந்து எனக்கு ஒரு புரியல பாஸ்டர், சிஸ்டர் எனக்கு சொல்லி கொடுங்களேன், எனக்கு அது புரியல. அப்படியா கேக்குறீங்க? இல்ல, 2 பேர் சேர்ந்தா 3வது ஆளை பத்தி பேசுறது. எமோஷனல் பிளாக் வருது பாருங்க இங்கெல்லாம்.
அவரை பார்த்தியா, இன்னைக்கு பார்த்தியா சிஸ்டர், இன்னைக்கு பார்த்தீங்களா அந்த சிஸ்டரை என்கிட்ட பிரைஸ்லாட்டே சொல்ல பார்த்தீங்களா, அவங்க என்கிட்ட வந்து ஆமேனே சொல்ல, பாஸ்டர் சொல்றப்போ ஒரு மாதிரியா என்னை பார்த்தாங்க பார்த்தீங்களா. ஒரு மாதிரியாவே ஆயிடுவீங்க நீங்களும் அதே மாதிரி பேசுனீங்கன்னா. ஒரு மாதிரின்னு நான் சொன்னேன். அப்போ பாருங்க அன்பான சகோதரனே சகோதரியே, தீஸ் டைப் ஆஃப், நான் வந்து சபையில் அடிக்கடி இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், இப்போதான் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிட்டேன். டோன்ட் டூ காசிப்ஸ் இன் சர்ச். மீட்கப்படும் நாளுக்கு என்று பரிசுத்தமாய் அழைக்கப்பட்டு இருக்கிறாய். அதெல்லாம் உனக்கு அருகதையான காரியமே இல்லை, நமக்கு அருகதையான காரியமே கிடையாது. டோன்ட் டூ காசிப்ஸ். ரெண்டு சகோதரிமாருங்க போன்ல பேசுறப்போ வந்து டோன்ட் டிஸ்கஸ். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுவதற்கு ஏதுவான காரியங்களை மட்டும் பேசுங்க. டோன்ட் டாக் அதர்ஸ். டோன்ட் டாக் அபவுட் பாஸ்டர்ஸ். டோன்ட் டாக் அபவுட் பிலீவர்ஸ். Don't talk about any church. Don't compare our church with any other churches. Don't compare your pastor with any other pastor. அந்த பாஸ்டர் அவருக்கு உண்டான கிருபையில நடத்துவார், எனக்கு உண்டான கிருபையில தான் நான் நடத்த முடியும். You cannot compare me or any other pastor with other pastor, other church pastor. Don't do that. Don't compare yourself with other believer. Don't do that. போன் அடிச்சு பேசுற பொழுது கதையா பேசுறது. இன்னைக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி நடந்தது, இன்னைக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி நடந்தது. இது ஏன் தெரியுமா? அப்ப பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம் பாருங்க. Don't do that. Gossip making very dangerous weapon. Don't do that. நம்ம சபையில ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நான் சொல்லிட்டு இருந்தேன், கொஞ்ச நாள் அது சொல்லல. இதெல்லாம் எமோஷனல் பிளாக். உன் சகோதரி கிட்ட, உன் சகோதரன் கிட்ட அப்படியே ஒரு பிடிவாதமா இருக்கிற பாருங்க. இன்னைக்கு அந்த மாதிரி யாரும் இருக்கிறீங்களா? உன் சகோதரன் கிட்ட பேசாம, சகோதரி கிட்ட பேசாம 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம். God is releasing today. அப்பேற்பட்ட ஒரு விதமான ஒரு எமோஷனல் பிளாக் இருந்துச்சுன்னா டுடே ஆண்டவர் தான் உன்னை கையை பிடிச்சி இங்க கொண்டு வந்திருக்கிறார். God is releasing you everything. I speak of freedom in the name of Jesus. I speak a release in the name of Jesus. Emotional block be gone in the mighty name of Jesus. Emotional hurt be gone in the mighty name of Jesus. Emotional stubbornness be gone in the mighty name of Jesus. Emotional bitterness be gone in the mighty name of Jesus. I release complete freedom. ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுகிற பொழுது ஏசாயா 60ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள், லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டும்படி அவர் அனுப்பப்பட்டார். இன்னைக்கு உங்க இருதயம் கிரஷ்டா இருக்கா? இன்னைக்கு காயத்தை கட்டுவதற்கு என் இயேசுனால தான் முடியும். அவர் இன்னைக்கு காயத்தை கட்டுறார். ஒரு எமோஷனல் பிளாக் எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது உனக்கு. ஆமென். அப்படியே கண்ணு மூடி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய எமோஷனல் பிளாக், என்ன எமோஷனல் பிளாக் இருக்கு? ஸ்பீக் டு லார்ட் டுடே. வாய் திறந்து அப்படியே பேசுங்க. என்ன எமோஷனல் லாக்? ஸ்பீக் டு ஹிம். யார் மேல உனக்கு ஹர்ட்? யார் மேல, எந்த பாஸ்டர் மேல உனக்கு ஹர்ட்? எந்த பாஸ்டரை பத்தி, ஊழியத்தை பத்தி விரோதமாய் நீங்க பேசுறீங்க? எந்த விசுவாசியை பத்தி விரோதமா நீங்க பேசுறீங்க? எந்த சபையை பத்தி விரோதமா பேசுறீங்க? உன் சகோதரனுக்கு விரோதமா பேசுனியா? உன் சகோதரிக்கு விரோதமா பேசுனியா? உன் சொந்தக்காரர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், யார் மேல, உன் தாய், உன் தகப்பன், யார் மேல உனக்கு விரோதம், கசப்பு, பகைமை உண்டாயிருக்கு? ஐயோ, என் சைடு தப்பு இல்ல, உண்மைதான். ஆனா உன் ஆவி டிஸ்டர்ப் ஆயிட்டு உன் இருதயம் நொறுங்கி இருக்கே, அதை மன்னிக்கவே முடியலையே உன்னால. இயேசுவின் நாமத்தினால அதெல்லாம் இப்ப ரிலீஸ் ஆகட்டும். அதெல்லாம் ரிலீஸ் ஆகும். அதுக்கு தான் ஆண்டவர் உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமென். a permanent release, a permanent healing. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், நானே உன் பரிகாரியான கர்த்தர். தாவீது அப்படிதான் ஒரு குற்றம் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான் சொல்லுங்களேன்? தாவீது என்ன செய்தான்? What was David's sin? He did adultery. பச்சைபால் இடத்துல இன்னொரு மனைவியிடத்தில் ஆசைப்பட்டு அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன். அவன் ஒரு தேவ மனுஷன், இருதயத்துக்கு ஏற்றவன், பாவம் பண்ணிட்டான்.
இது நாத்தான் தீர்க்கதரிசி. இப்போ நான் வந்து அந்த பாவத்தை குறித்து பேசல, ஓகேவா? அந்த பாவத்தை குறித்து பேசல. ஆனா அவன் செய்த பாவத்தை நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்துறான். நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்துறான். உணர்த்துகிற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, என்னுடைய இருதயம் குத்துண்டு. அவன் எழுதுற வார்த்தைகளை பாருங்களேன், இருதயம் குத்துண்டு எழுதுறான். தேவனே, உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும், மிகுந்த இரக்கங்களின்படி எனக்கு இறங்கும், என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். அவன் சொல்றான் பாருங்க, தேவரீர் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், நீ பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் பரிசுத்தம் விளங்கவும் இதை நான் அறிக்கை பண்ணுகிறேன். இந்த வார்த்தையை கவனிங்களேன், என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. See, this is the emotional block. பாவம் பண்ணிட்டான் பரவாயில்ல, ஆனா அந்த பாவத்தினால உண்டாகிற விளைவு தான் எமோஷனல் பிளாக். ஐயோ நானா, ஐயோ நானா, நானா அந்த பாவத்தை பண்ணிட்டேன். இருதயம் குத்துது பாருங்க, அப்படியே நானா அப்படி பேசிட்டேன், நானா அந்த மாதிரி ஒரு செயலை செய்துட்டேன், ஐயோ நான் செஞ்சிருக்க கூடாது, நான் பேசியிருக்க கூடாது, நான் அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, என் மனைவியை கசப்பா நான் திட்டேனே, என் மனைவி மேல இருந்த அந்த கசப்பு, அந்த கோபம், அதை நான் வெளிப்படுத்தி காண்பிச்சுட்டேனே, என் கணவன் மேல, என்னை நேசிக்கிற கணவன் மேல என்னுடைய கோபத்தை நான் காமிச்சிட்டேனே. ஒரு மாதிரி பிட்டர்னஸ், எமோஷனல் பிளாக், அது எப்போ கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டே இருக்கு பாருங்க. ஜெபம் பண்றப்போ அது வருது. ஜெபம் பண்றப்போ அப்படியே யாரோ ஒருத்தர் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? நீயா உன் சகோதரங்கிட்ட நீ சண்டை போட்டுட்டா, நீ வந்து இந்த மாதிரி வேதத்தை படிக்கிற முடியல, படிக்க முடியல, மறுபடியும் எடுக்கிறேன் படிக்கிறேன், நீயா இவ்வளவு அசிங்கமான வார்த்தையை பேசின, நீயா இந்த வேதத்தை படிக்கிற, படிக்க முடியல. ஜெபம் பண்ணலாம்னு முட்டி போடுறோம், பாஸ்டர் என்னால ஜெபமே பண்ண முடியல. why? because you are emotionally blocked. there is an emotional battle is going on inside in you. only God can heal it. only God can heal it, my brothers and sisters. கர்த்தர் தான் அதை ஹீல் பண்ண முடியும். நீ யார்ட்டுமே பேச முடியாது, அதெல்லாம் யார்ட்டுமே நீ அதை சொல்ல முடியாது. எஸ் பாஸ்டர், யார்ட்டுமே சொல்ல முடியல பாஸ்டர், இன்க்ளூடிங் யூ. ஐ நோ, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெயின். யூ நோ வாட் பைபிள் சேஸ்? அவர் நம்மளுடைய துக்கங்களை சுமந்தார். only God can heal you. அவர் உன் நோய்களை மாத்திரமல்ல, உன் துக்கங்களை சுமந்தார். can you see that word? ஆண்டவர் சொல்றார். சரி, அப்போ இது என்ன நடக்குது பாஸ்டர்? how can I receive emotional healing? நான் முதல்ல சொன்னேன் spiritual healing. ரெண்டு காரியம் ரட்சிக்கப்பட்ட பொழுது ஏற்படுகிறது, ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் தவறு செய்கிறதுனால ஏற்படுகிறது. ரெண்டாவது ஒரு சாப்டர் நான் பேசிட்டு இருக்கிறேன், எமோஷனல் ஹீலிங், உன் மனதளவில் உண்டாகக்கூடிய ஆரோக்கியம். அத எப்படி how can I be healed from this emotional battle? Number 1, Proverbs, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் 22வது வசனம் வரைக்கும் படிங்க, எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20லிருந்து 22. சரி, பைபிள் அவைகள் எவைகள்? கர்த்தருடைய வார்த்தைகள். அப்போ இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இஃப் யூ ஹேவ் எ எமோஷனல் பேட்டில் அப்படின்னா, என் ஒய்ஃப் சொல்றாங்க, see, உங்களுக்கு ஏதாவது எமோஷனல் பேட்டில் இருந்தா லீவ் இட் ஃபார் 1 or 2 days, then react. should I react, not to react? ஆண்டவர்ட்ட கேளுங்க. that is true. இப்போ don't take decisions while you are emotionally blocked. don't take any major decisions. நீங்க எமோஷனலா பிளாக்கா இருக்கிறப்ப நீங்க செய்யக்கூடாது. அதை you will lose many things, and you will lose relationship, you will lose fellowship with other people. don't do that. எப்படிங்க எமோஷனல் ஹீலிங்ல இருந்து நீங்க பண்ணணும், எப்படி ரிலீஃப் ஆகணும்? Number 1, meditate the word of God. Hallelujah. வார்த்தையை தியானிங்க. when you are emotionally blocked, when somebody hurts you emotionally, just cut the phone and go into the presence of God and say and meditate the word. வேற எதை குறிச்சும் யோசிக்காதீங்க. just keep reading the word.
Just keep going, keep on going, keep on going and reading the word, keep on going and reading the word, and start meditating the word. Meditation is something a next level. அதாவது reading விட next level தான் meditation. When you're emotionally blocked, list down, take the white paper and list down the 10 good things that God has done in your life. Or at least keep writing the good things about Jesus. Keep writing good things, the good miracles and the healings that you have received in the past from the heavenly glory. Keep writing, keep writing, keep writing, keep writing. அந்த லிஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். என்ன நடக்குது அப்படின்னா, என்ன நடக்குது? எமோஷனல், உங்க கரண்ட் எமோஷனல் பிளாக் ரிலீசஸ். அதுல எப்படி வந்தனே உங்களுக்கே தெரியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சொல்லுங்களேன் சத்தமா. Know the truth will set you free. அதாவது முதலாவது வந்து meditate the word of God. அந்த வார்த்தையை நான் விட்டுட்டேன். அது உன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். சரிங்களா, அதை நோட் பண்ணிக்கங்க. ரெண்டாவது ஜேம்ஸ் சாப்டர் 5:16, யாக்கோபு 5:16 சொல்லுகிறது, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்து ஒருவருக்கா ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த ஜெபம் உள்ளதா இருக்கிறது, பலன் உள்ளதா இருக்கிறது. கன்ஃபஸ், இந்த வார்த்தையை பாத்தீங்களா இங்கிலீஷ்ல? கன்ஃபஸ் யுவர், சொல்லுங்களேன் சத்தமா சொல்லுங்களேன். பாவம் கிடையாது. உங்க பாவத்தை ஆண்டவர்கிட்ட தான் சொல்லணுமே தவிர ஒரு கூண்டில் இருக்கிற ஃபாதரியார்ட்ட போய் சொல்லக்கூடாது. ஆமென். உங்க பாவத்தை பாஸ்டர்ட்ட வந்து சொல்லக்கூடாது. பாஸ்டர் doesn't have any rights to forgive your sin. Only the Lamb of God can forgive your sin. The blood of Christ. அதுதான் உங்களை forgive பண்ண முடியும். I cannot forgive your sin. But குற்றம், can you see that word? இன்னைக்கு உன் தங்கச்சி கிட்ட, தம்பி கிட்ட, உன் தம்பி தங்கச்சி கிட்ட, உன் சொந்தக்காரங்க கிட்ட, ஜஸ்ட் இன்னைக்கு இந்த சர்வீஸ் முடிஞ்ச உடனே just go and talk to them. அதாவது நீங்க வந்து உங்களுடைய குற்றங்களை கேட்கறதுனால, it is not that they deserve forgiveness, you deserve peace. உனக்கு சமாதானம் வேணும். ஜஸ்ட் குற்றங்களை அறிக்கை பண்ணுங்க. you will be released from the emotional. ஆமென். சரி, நான் இன்னொரு காரியத்தை, மூன்றாவது வந்து cast all your burden. எப்படிங்க நான் வந்து எமோஷனல் ஹீலிங் உண்டாகும்? cast all your burden. சொல்லுங்க, cast, உன் கவலையெல்லாம் அவர் மேல வைத்து விடு. சொல்லுங்க, எவர் மேல? அப்படியே கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, உங்கள் கவலையெல்லாம் என் மேல வையுங்க என்று நீங்க சொன்னீங்களே, அந்த வார்த்தையை நான் நம்புறேன். I release all my burden. சொல்லுங்க, I release all my burden. I release all my burden. I cast all my burden on you, Lord, because the Bible says so. I cast all my burden. சரி, மூன்றாவது, முதலாவது நான் என்ன சொன்னேன்? இல்ல முதலாவது என்ன ஹீலிங்? ஆவிக்குரிய ஹீலிங். ரெண்டாவது என்ன ஹீலிங்? எமோஷனல் ஹீலிங். மூன்றாவது என்ன சொன்னோம்? என்னங்க? எத்தனை பேர் பிசிக்கல் ஹீலிங் தேவை இன்னைக்கு உங்களுக்கு? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் பரிகாரியான கர்த்தர். ஆண்டவர் எகிப்தியனுக்கு, இது இஸ்ரவேலருக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு. யாக்கோபு 23:25, வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன், வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன். உபாகமம் 7:15 சொல்லுகிறது. Deuteronomy 7:15, கர்த்தர் சகல நோய்களிலிருந்தும் உன்னை விலக்குவார். யாத்ராகமத்துல இப்போ நம்ம வந்து முதல்ல இன்னைக்கு கருவசனத்தை தியானித்தோம். யாத்ராகமம் 15:26 நல்ல கவனிங்க. இது சொல்லுது, நானே உன் பரிகாரியான கர்த்தர். I am the Lord that heals you, healeth you. நான் தான் உன் பரிகாரியான கர்த்தர் சொல்றார். இந்த வார்த்தை ஆண்டவர் எப்ப சொன்னார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அப்படியே வனாந்திரத்துல அவர்கள் நடந்து கொண்டு வராங்க. வனாந்திரத்துல வருகிற பொழுது 30-40 வருஷம் அவர்கள் அந்த கானான் தேசத்துக்கு அப்புறமா கூட வந்து 40 வருஷம் நடந்தாங்க வாசிக்கிறோம். சரி, வனாந்திரத்தில் அப்படியே நடந்து கொண்டு வருகிறார்கள். நடந்து கொண்டு வருகிற பொழுது ரொம்ப டயர்டு, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ஒரே முறுமுறுப்பு, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படியா சாகடிக்கவா எங்களை கொண்டு வந்தாங்க, நிறைய முறுமுறுப்பு. அப்போ மோசே இடத்துல எல்லாம் முறையிடுறாங்க. மோசே அப்படியே நடத்தி கொண்டு போறான். வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 15:26 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால்,
அவர்கள் 25, 26 அப்படியே 27 அவர்கள் ஏலீமுக்கு வந்தார்களாம். சொல்லுங்க எல்லாரும், ஏலீம். சொல்லுங்க, ஏலீம். ஏலீம். ஏலீம் அப்படின்னா என்னங்க? 12 நீரூற்றுகளும் 70 பேரிட்ச மரங்களும் இருந்த இடம். இன்னைக்கு கூட அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பேரிட்ச மரம் இல்ல, ஆனா 12 நீரூற்றை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல. 12 நீரூற்று அங்க இருக்கு. இன்னைக்கு கூட ஹிஸ்டாரிக்கலா ஆர்கியாலஜிஸ்ட் they have identified. அது கூகுள்லாம் இருக்கு, போய் பாருங்க. 12 நீரூற்று, அந்த இடம் பேர் ஏலீம். நான் இன்னைக்கு ப்ரொஃபட்டிக்கலா சொல்றேன், ஏலீம் தமிழ் திருச்சபையை நோக்கி வந்த உங்கள் யாவரையும் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நான் தான் உன் பரிகாரியான கர்த்தர். நான் மறுபடியும் சொல்றேன், ஏலீம் தமிழ் திருச்சபைக்கு வந்த உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், நானே உன் பரிகாரியான கர்த்தர். I am the Lord who heals you. Hallelujah. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 33, 34 வாசிங்க. இத சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஹீலிங்கை குறித்து நாம் தியானம் பண்ணுவோம். அப்போஸ்தலர் 9, the Acts chapter 9 verse 33 and 34. சரி, அந்த வார்த்தை எல்லாரும் படிப்போமா? ஐனையாவே. சொல்லுங்க, ஐனையாவே. சத்தமா. பேதுரு அவனை பார்த்து, இன்னும் சத்தமா, விடுதலையா? பேதுரு அவனை பார்த்து, ஐனையாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்தான். இந்த வார்த்தையை பாருங்க, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா ப்ராஃபட்டிக்கலா? இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உன்னை குணமாக்குறார். நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். எத்தனை வருஷம் அவன் பிரச்சனையில இருந்தான்? சொல்லுங்க, சொல்லுங்க. 8 வருஷம். சொல்லுங்க, 8 வருஷம்னா, 8 அப்படின்னா ஸ்பிரிச்சுவலா நியூ பிகினிங் அர்த்தம். ஆமென். நியூ பிகினிங். சொல்லுங்க, நியூ பிகினிங், புதிய ஆரம்பம். ஒரு ப்ராஃபட்டிக்கலா சொல்லட்டுமா? இன்னைக்கு நீங்க ஆமென் சொல்ல போறீங்க. இன்னை நாள்ல இருந்து 8 நாளுக்குள்ள உனக்கு ஒரு நியூ பிகினிங் உண்டாகும். இன்னை நாள்ல இருந்து 8 வாரத்துக்குள்ள ஒரு நியூ பிகினிங். இன்னை நாள்ல இருந்து 8 மாதத்துக்குள்ள உனக்கு ஒரு நியூ பிகினிங். இன்னும் அதிகமா நான் சொல்ல போறேன். I'm going to speak in your spirit and I'm going to prophesy now. இன்னையில இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து 8 ஹவர்ஸ்ல there's going to be a healing. 8 hours, 8 weeks, 8 days and 8 months. விசுவாசிங்க, சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. புதிய ஆரம்பம், புதிய ஆரம்பம் உண்டாக போகிறது உன் சரீரத்தில். ஆமென். இப்ப விரைவா எடுத்து வாசிங்க. மார்க் 5ஆம் அதிகாரம். இதோட நான் முடிச்சிருவோம், சரிங்களா? மார்க் 5ஆம் அதிகாரம். மார்க் 5ஆம் அதிகாரம். மார்க் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம், 25, 26, 27. எத்தனை பேர் இந்த வசனத்தை படிச்சிருக்கிறீங்க இதுக்கு முன்னாடி? கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்க, நான் ஆழமா பேச விரும்புறேன். எத்தனை பேர் இதை படிச்சிருக்கிறீங்க? இப்போ 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவிடத்துல ஒரு சுகத்தை விரும்பி அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தொடுகிறாள். உடனே அவர் உதிரத்தின் ஊரல் நின்று போயிடுச்சு, ஒரு சுகம் உண்டாயிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் கதை. ரத்தின சுருக்கமா சொல்லிட்டேன். இப்போ எப்படி இந்த பிசிக்கல் ஹீலிங் நடந்தது அப்படின்றத டிராமாட்டிக்கலா உங்களோட பேச விரும்புறேன். பைபிள் சொல்லுது, 26வது வசனம், பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால் அவள் அநேக வைத்தியர்களால மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்து சற்றே குணமடையாமல். நல்ல கவனிங்க, அந்த காலத்துல என்ன நடக்குது அப்படின்னா, நல்ல கவனிங்க, ஒரு உதிரப்போக்கு இருக்கு, கண்டினியூஸ் ப்ளீடிங் இல்லையா? மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறீங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணுக்கு தொடர் உதிரப்போக்கு இருந்தது அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் சமுதாயத்துல போக முடியாது, அவர்கள் ஒதுக்கப்பட்டு இருப்பார்கள். அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தினால புறக்கணிக்கப்பட்டு அவங்க வீட்டில தான் அவங்க இருக்கணும், வெளியில வரக்கூடாது. வெளியில வந்து யாராவது தொட்டாங்கன்னா தொடப்பட்டவர்கள் தீட்டு உண்டாயிடும், இவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஆகவே they should not come out, வீட்டிலே தான் இருக்கணும். யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி தொடர் உதிரப்போக்கு இருக்கிறவர்களுக்கு மோசே நியாயப்பிரமாணத்தின் பிரகாரமா அவனுடைய புருஷன் அவளை தள்ளி விட வேண்டும். அப்போ அவளுக்கு வாழ்க்கையும் போச்சு, புருஷனும் கூட இல்லை.
பைபிள் சொல்லுது தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்து விட்டாள். So she had something, but now she lost everything. In spite of spending the whole money, டாக்டர் அழுது, there is no use, all gone in vain. ஒரு ஹீலிங்குமே உண்டாவல. இப்போ பைபிள் சொல்லுது, நல்ல கவனிங்க, பைபிள் சொல்லுது அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது, அவளுடைய பிசிக்கல் ஹீலிங் முதலாவது ஸ்டெப் இதுதான். அவள் இயேசுவை குறித்து she heard about Jesus. அதை எடுத்துருங்க. she heard about Jesus. மார்க் 5 அதுல போயிடலாம் 27. she heard about Jesus. இப்போ she heard about Jesus அப்படின்னா நல்லா கவனிங்க, somebody or someone has shared a very powerful testimony about Jesus. Amen. Hallelujah. அதனால தான் நீங்க போயிட்டு சாட்சி சொல்லணும். எப்படி எதனாலன்னு தெரியாது, ஆனா சாட்சி சொல்லணும். சொல்லுகிற பொழுது அவங்க கேட்கறாங்க பாருங்க, that might be the beginning for their healing. விசுவாசம் எப்படி வருது? கேள்வினால வருது. கேள்வினால விசுவாசம் வருது. She heard about Jesus. இயேசு கிறிஸ்து கூட அப்படிதான். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவர் செய்த அநேக காரியங்களை அவர் பிசாசு பிடித்து எல்லாரும் சுகமளித்தார். பைபிள் சொல்லுது அவருடைய கீர்த்தி எங்கும் பரவினது. அப்போ people started talking about Jesus. அப்போ you should talk about Jesus. Who knows? நீங்க யார்கிட்டயாவது பேசுகிற பொழுது அதை கேட்கிறவர்களுக்கு அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஹீலிங்கா இருக்கும். அப்ப நம்பர் 1, she heard about Jesus. இன்னைக்கு ஏதாவது பிசிக்கல் ஹீலிங் உங்களுக்கு தேவை அப்படின்னா, let me tell you, என் இயேசு நேற்று இன்று என்று மாறாதவராய் இருக்கிறார். பத்திமே குருடனை அவர் சுகப்படுத்தினவர், இன்றைக்கு உன்னையும் சுகப்படுத்த முடியும். 12 வருஷ பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை சுகப்படுத்தினவர் உன்னையும் சுகப்படுத்த முடியும். லாசருவை உயிரோடு எழுப்பினவர் உன்னையும் உயிரோடு எழுப்ப முடியும். என் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். My God lives. மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். அது உங்கள் காதுகள் கேட்கட்டும். அப்பொழுது that is the beginning for your healing. Hallelujah. அவள் கேட்டாள். இரண்டாவது பாருங்க, நான் ஸ்பீடா போறேன். நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. Can you see this word? சொல்லி. அப்படின்னா ஆண்டவரை பத்தி கேட்டுட்டா இப்ப என்ன பண்றான்னா, she speaks to herself. அவளுக்குள்ளாவே பேசுறா. இன்னைக்கு நீங்களும் அப்படிதான் சொல்லணும், உங்களுக்குள்ளா பேசணும். I declare. She opened her mouth and declared something is going to happen in her body. She declared positively that she is going to receive healing. You have to declare it today that I can do all things through Christ who strengthens me. இன்னைக்கு வாயை திறந்து நீ சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உன் வாயை திறந்து சொல்லணும், I declare today that I am blessed. உன் வாயை திறந்து சொல்லணும், I declare today I would receive 100% healing. நீங்க கண்ணு மூடுற பொழுது அப்படியே நான் பேசுறேன் உங்ககிட்ட. You have to declare today that no weapon shall prosper against me. எனக்கு விரோதமா எழுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. You have to declare today, நான் பெரிய ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு இன்னைக்கு வந்தேன், கர்த்தர் என்னை சுகப்படுத்தி தான் அனுப்ப போகிறார். You have to declare today, my God is just and faithful. அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். You have to declare today, my God என்னை இன்றைக்கு கொண்டு வந்த தேவன், வாக்குத்தத்தம் பண்ணினவர், அதை என்னிலே நிறைவேற்றுவதற்கு ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். She opened her mouth and she made a positive declaration. பாத்தீங்களா, இன்னைக்கு உங்க வாயில தான் இருக்கு. நீங்க சொல்லணும், I'm going to be healed today. I am already healed today. இப்படி சொல்லணும். அடுத்து மூன்றாவது ஒரு காரியம், இன்னும் 2 ஸ்டெப் சொல்லிடுறேன். மூன்றாவது காரியம், சொஸ்தமானேன் என்று சொன்னார். ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக, என்னங்க ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக, இங்க பாருங்க, யாரோ பேசினாங்க கேள்விப்பட்டேன், சரி நான் என் வாயில சொல்றேன், ஆமா I will be healed, சரி சொல்லிட்டேன், அவ்வளவுதான் அப்படின்ட்டு உட்கார்ந்து இல்ல பாருங்க.
அப்போ என்ன பண்ணிட்டான்னா she came in the press behind. அவருக்கு பின்னாக வந்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா she was very very desperate. She took a step of faith. சரி, நான் கேள்விப்பட்டேன், நான் சுகமாக போறேன், let me go to church today. இன்னைக்கு ஏதோ சொல்ல போறார், நான் let me read Bible, let me fall down into his presence, let me switch on some TV and hear some faith declaration. சரி, நான் ஏதோ ஒன்னு பண்ண போறேன். She took a step of faith. சும்மா வீட்ல உட்கார்ந்து இல்ல, she took a step of faith and said like, I'm going to go to church today because my God is going to heal me from all the diseases and sickness and all the emotional blocks. அப்படினு சொல்லிட்டு you have to take a step of faith. Finally what happened? She went and touched Jesus's garment. அந்த edge of the garment touch பண்ணாங்க. அப்பனா என்ன அர்த்தம் அப்படினா, கேட்டா அவளுக்குள்ள பேசிக்கிட்டா இயேசுவை ஃபாலோ பண்ணா. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய கிரவுட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. நியாயப்பிரமாணத்தின் முறைமைப்படி அவ வந்து கிரவுடுக்குள்ள போக கூடாது. யார் யாரெல்லாம் தொட்டாலோ, நிறைய பேர் இடிச்சிருப்பாங்க பாருங்க இல்ல, யார் யாரெல்லாம் தொட்டாங்களோ அவங்கெல்லாம் அன்க்ளீன், அவெல்லாம் தீட்டுப்படுத்திட்டான். தீட்டுப்படுத்தவனும் போயிட்டு உட்காரணும். ஒரு வாரத்துக்கு அப்புறமா ஆண்டவர், they cannot perform in ceremonial worship for 1 week. அவங்கள கிளென்ஸ் பண்ணணும். கடைசி என்ன பண்ணா தெரியுங்களா, போய் இயேசுவோட கார்மெண்ட்டை தொட்டா பாருங்க. and she touched. Bible says she took a step of faith and she executed her faith in action. Amen. She put her faith into action. சும்மா வீட்டில் உட்காந்து கர்த்தர் என்ன சுகப்படுத்துவார், நான் போயிட்டு ஆபீஸ்ல உட்காந்து கர்த்தர் சுகப்படுத்துவார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நோ, உன் விசுவாசம் இல்லாத கிரியை செத்த கிரியை. For the glory of God. அப்போ she put her faith into action. She said, moment she touched, what happened? இங்க பாருங்க, moment she touched, what happened? According to the Moses law, listen carefully. According to Moses law, listen carefully. According to Moses law, she's பாப்பா இங்க வா, சீக்கிரம் வா. I am correct on 2 minutes. இங்க நில்லுங்க. According to Moses law is Jesus. I am நான் தான் வந்து அந்த 12 பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. According to Moses law, I am unclean, he is clean. So when I go and touch any Jewish people, என்ன நடக்குது அப்படின்னா, because I am unclean, when I touch other people, the clean becomes unclean. இவன் பரிசுத்தம் இல்லாம தீட்டா இருக்கிறான். இந்த பொண்ணு தீட்டு இல்லாத ஒரு மனுஷனை தொடுகிற பொழுது இவனும் தீட்டா மாறிடுறான். ஆனா here what happens, Jesus இருக்கிறா, she is a law and he is a grace and truth. According to Moses law, she should not touch anyone. According to Moses law, she is unclean. Now the unclean approaches to clean, that is a grace and truth. The moment she touches, what happened? Unclean becomes clean because she touches clean, that is the Jesus Christ, grace and mercy. Hallelujah, praise the Lord. Thank you, praise the Lord. Amen. நீ நியாயப்பிரமாணத்தில் வாழல, நீ கிருபையில் இருக்கிறாய். ஆகவே நீ எவ்வளவு பெரிய அன்கிளீனா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இயேசு கிட்ட நீ வருகிற பொழுது உன்னுடைய அசுத்தத்தை பரிசுத்தமாய் மாற்றுவதற்கு அவர் கிருபை இன்றைக்கும் ஜீவன் உள்ளதா இருக்கிறது. ஆமென். கண்களை மூடுங்க, அப்படியே கண்களை மூடி. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உண்மை தெய்வம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவில் நீங்கள் வேரூன்றி வளரவும், பரிசுத்த வேதாகமத்தின் ஆழமான சத்தியங்களையும் ரகசியங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளவும் உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஏலிம் தமிழ் சபை லண்டன். ஆராதனை நேரம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு காலை 10:30 மணி முதல் 1 மணி வரை. இடம் மேனபார்க் கம்யூனிட்டி சென்டர், 524 ஹை ஸ்ட்ரீட் நார்த், மேனபார்க், லண்டன், ஆப்போசிட் ராயல் ரெஜென்சி ஹோட்டல். ஆவியில் நிறைந்த ஆராதனை, வல்லமையான போதனைகள், தேவன் உங்களை கொடுக்கிற பொழுது சூழ்நிலைகள் மாறும். ரெவரண்ட் டேனியல் ஸ்டான்லி. தொடர்புக்கு 07429552443, 07400700987. Email admin@elimtamil.org.uk. Website www.elimtamil.org.uk.